துடைக்க முடியாத பெரும் துயர நிகழ்வு நடந்துவிட்டது. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து. இதில் யாரையும் குறை சொல்லி பயனில்லை. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அவங்களுடைய இறப்பையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. 39 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 2 ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க, மருத்துவர் சொல்கிறாங்க. அப்புறம் 61 பேர் காயம். அவங்களில் சில பேர் சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க. கொஞ்சம் பேர் மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நடந்துருச்சு. இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. இது போன்ற பெரும் துயரங்கள் நிகழாமல் நம்ம கவனமாக இருக்கணும். இது இப்போ என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல. மொத்தமாகவே இந்த நிகழ்ச்சி இந்த வேதனையான துயர நிகழ்வு எல்லாரையுமே அப்படி அதிர்ச்சியில் உரைய வச்சிருச்சு. உலகெங்கும் இருக்கிற மக்களை, இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே, யாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இருக்குது. இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும், வேறு வழி இல்லை. காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும். மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்கிறாங்க, இன்னும் நாங்கள் சரியாக கவனிச்சிக்கிட்டு இருக்கோம், குணமாயிருவாங்கன்னு. அது ஒரு ஆறுதலாக இருக்குது நமக்கு அவங்க சொல்கிறது. பிள்ளைகளை இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள், அந்த கட்சியில் இருக்க முதன்மை பொறுப்பாளர்கள், குறிப்பாக என்னுடைய தம்பி விஜய், எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதலை நான் சொல்கிறேன். இது துயரம்தான், இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும். அதுக்கு எல்லாம் நம்மளாமே தயார் செஞ்சுக்கணும். வருங்காலங்களில் இது போன்ற பேரிடர் நிகழாமல் நம்ம பார்த்துக்கணும். அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. இந்த ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி, அதுவே தான் செய்தின்னு நீங்கள் 24 மணி நேரமும் போடுறது என்ன ஆயிடுதுன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ அதையே காட்டும்போது அங்கே போகிறது ஒரு பெருமைக்குரியதாகிடுது, ஒரு பர்சனாலிட்டியாக ஆக்கிட்டீங்க. அதனால அங்கே கணக்கில்லாத கூட்டங்கள். அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துடுது. இது ஒரு பெரிய, அதுவும் ஒரு செய்தி. அப்படி தான் நீங்கள் காட்டணும். நீங்கள் 24 மணி நேரம் காலையிலேருந்து இரவு வரை அதையே காட்டி இது பண்ணும்போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வருது. சின்ன சின்ன பிள்ளைகள், 1ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள், தங்கைகள், 11 வயசு தம்பி, சின்ன பிள்ளைகள்லாம் போய் காயம்பட்டுருக்காங்க. சும்மா நண்பர்களோடு பார்க்கணுன்னு போகிறது தான். அது போய் கூட்டத்தில் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில் மிதிச்சிட்டாங்க, எந்திரிக்க முடியல, என்னால் தூக்கி விடக்கூடாது இல்லை, அப்படி அவங்க சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருமா சேர்ந்து இந்த தவறை செஞ்சிட்டோம். இனி வரும் காலங்களில் மிக கவனமாக எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இப்போ அந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது. பணம் கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், அது உயிரை திருப்பி பெற்றுத்தராது. அதனால் இப்போ நமக்கு வேறு என்ன இருக்குது சொல்லலை, ஒன்று ஆறுதலாக இருங்க, கவலைப்படாதீங்க, அதான் இருக்குது, வேறு வார்த்தைகள் இல்லை நம்மகிட்ட. அதை தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை நான் செலுத்துகிறேன்.